ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, யூனிட் 9 தான் வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது அப்படியே நம்ம தொடர்ச்சியாக வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம யூனிட் 8, 9 வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ நான் முதல்வன், காலை சிற்றுண்டி, இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம், இதில் வந்து எது தொடர்பற்றது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1 எக்ஸாம்லையும் சரி, டிஓ எக்ஸாம்லையும் சரி, இந்த காலேஜ் சிற்றுண்டி திட்டத்தை பற்றி என்ன பண்ணியிருந்தாங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். நான் முதல்வன், ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022. ஆமாங்க, இது கரெக்டுங்க. மார்ச் 1, 2022 அன்னைக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க நான் முதல்வன். இது எதுக்காகனா 9ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்து உயர்கல்வி படிக்கிறதுக்கான அந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து நான் முதல்வன் திட்டம், மார்ச் 1, 2022. அடுத்து காலை சிற்றுண்டி திட்டம் செப்டம்பர் 15, 2022. ஓகேங்களா? ஸோ காலை, இப்போ இந்த காலை உணவு, ஸோ தொடக்கப்பள்ளிகள் இருக்கு இல்லையா, தொடக்கப்பள்ளிகளில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலை உணவுகள் வழங்குற திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க மாணவர்களது ஊட்டச்சத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக. ஸோ அது செப்டம்பர் 15, 2022. இதுவும் கரெக்ட் தான். இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் 27, 2021. ஓகேங்களா? அக்டோபர் 27, 2021 இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். கரெக்ட்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலியார் குப்பம் அப்படின்ற கிராமத்துல முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், தொடங்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா? அதாவது 1ல இருந்து 8ஆம் வகுப்பு உள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்றல் இடைவெளி, கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கற்றல் இடைவெளி ஏற்பட்டதால அதை சரி செய்யறதுக்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் 21, 2021 வந்து கொண்டு வந்தாங்க. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ எண்ணும் எழுத்தும் திட்டம் ஜூன் 25, 2022 தவறுங்க. ஏன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 13, 2022. ஓகேங்களா? அப்ப ஜூன் 13, 2022 தான் வரணும். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புழல் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தான் வந்து என்ன பண்ண வராங்க, அதை கொண்டு வராங்க. இதனோட நோக்கம் என்னன்னா 2025ஆம் ஆண்டுக்குள்ள என்ன பண்ணணும், 8 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் அவங்களுக்கு வந்து கூட்டல், கழித்தல், எழுத்துக்கூட்டி வாசிக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து இதனோட முக்கியமான ஒரு நோக்கமா வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஜூன் 13, 2022 வந்திருக்கணும். இது 4மே ரொம்ப முக்கியங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஜூன் 25 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 25 வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி கனவு திட்டம். ஓகேங்களா? ஸோ மேல்நிலை கல்வியில வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அந்த உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் ஜூன் 25, 2022. ஓகேங்களா? சரி, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீங்க அப்படியே ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எது? தமிழ்நாட்டில் மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். ஸோ அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகங்க. ஓகேங்களா? ஸோ 1984 கொடைக்கானல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, 1990 சென்னைக்கு மாத்திருப்பாங்க. மறுபடியும் 1994 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, கொடைக்கானலுக்கு மாத்திருப்பாங்க. அடுத்து 4 வருஷம் பாருங்க, 84 இருந்து 90 வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்கும். 90 இருந்து 94 வந்து பார்த்தா மறுபடியும் கொடைக்கானலுக்கே மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தமிழகத்துல மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எதுனா அன்னை தெரசா பல்கலைக்கழகம் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாரதியார் பல்கலைக்கழகம் இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ 1982 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகமா வந்து மாறி இருக்கும். அடுத்து பெரியார் பல்கலைக்கழகம் இது 1997 ஸோ செப்டம்பர் 17, பெரியார் 14 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சேலத்துல வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இதுவும் நம்மளுக்கு தெரியும். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கு. இது செப்டம்பர் 7, 1990 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மத்திய காடு ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? பாருங்க, மத்திய நிறுவனங்கள் சில நிறுவனம் வந்து பார்த்தா தமிழகத்துல இருக்கும். அப்படி பாக்குறப்ப அந்த மத்திய காடு ஆராய்ச்சி நிறுவனம் தமிழகத்துல எங்க இருக்கு அப்படின்னு தான் நமக்கு எடுத்தோம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மத்திய காடு ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. திருச்சியை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா தேசிய தொழில்நுட்ப கழகம் NIT. ஓகேங்களா? ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குங்க. NIT. IIT வந்து சென்னையில் இருக்கும், NIT வந்து திருச்சியில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காரைக்குடியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் இது வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து விவசாயிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? பாருங்க, தேசிய விவசாயிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 23ங்க. ஸோ டிசம்பர் 23 தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விவசாயிகள் தினமும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்தியாவோட 5வது பிரதமரான
சௌத்ரி சரண் சிங். யாருங்க? சரண் சிங் அவர்களோட பிறந்த நாளை தான் நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம்? விவசாயிகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இதை ராஷ்டிரிய கிஷான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ராஷ்டிரிய கிஷான் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். அடுத்து, தமிழ்நாட்டின் இடைநிலை கல்வியின் வடிவமைப்பாளர் என போற்றப்படுபவர் யார்? தமிழ்நாட்டோட இடைநிலை கல்வியின் வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? HHS லாரன்ஸ். ஓகேங்களா? ஸோ HHS லாரன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இடைநிலை கல்வி வடிவமைப்பாளராக வந்து என்ன பண்றாரு? போற்றப்படுறாரு. ஏன்னா இவர் தான் 10+2+3 அப்படின்ற அந்த மெத்தட் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரைச்சிருப்பாங்க. அப்புறம் 1978 தான் என்ன பண்ணிருக்கோம்? மறுபடியும் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ HHS லாரன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இடைநிலை கல்விக்குழுவோட வடிவமைப்பாளராக வந்து போற்றப்படுறாரு. அடுத்து, தமிழின் முதல் இதழ் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ தமிழ்ல வெளியே வந்த முதல் தமிழ் இதழ் வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இது எல்லாருமே ஆன்சர் சீக்கிரமா எடுத்துட்டு இருப்பீங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர் தாங்க தோற்றுவிச்சிருப்பாரு. எந்த இதழ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுதேச மித்திரன். ஸோ சுதேச மித்திரன் அப்படின்றத தோற்றுவிச்சிருப்பாரு. யாரானா நம்ம சுப்பிரமணிய ஐயர் 1891. ஓகேங்களா? அடுத்து, சென்னையில் தொலைக்காட்சி நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி நிலையத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. எந்த ஆண்டு தொலைக்காட்சி நிலையம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1975. 1975 1975 தான் வந்து சென்னையில தொலைக்காட்சி நிலையம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும்? தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சவர் நம்மளுக்கு தெரியும், ஜேஎஸ் பியர்டு. ஸோ பியர்டு அப்படின்றவர் தான் வந்து தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து, BSNL என்பதன் விரிவாக்கம் யாது? ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமா கருதப்படுது. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த BSNL அப்படின்றது ரொம்ப பேச்சு அடிப்படுது. ஏன்னா இந்த ஜியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரேட் அதிகமா இருந்தால BSNL அப்படின்ற பக்கம் நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. BSNL அப்படின்றதோட விரிவாக்கம் என்ன அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ BSNL அப்படின்றதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தாங்க இதுக்கான ஆன்சர். பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். என்னதுங்க? பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஸோ இந்தியாவோட மென்பொருள் ஏற்றுமதி செய்யறதுல தமிழகம் வந்து எத்தனையாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு? ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. தமிழகம் வந்து 2வது இடத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க? பிடிச்சிருக்காங்க. அடுத்து, இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ யாருங்க? SR ரங்கநாதன். ஏன்னா இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? சீர்காழி. தமிழகத்தை சேர்ந்த சீர்காழியை சேர்ந்தவர். சீர்காழி ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்திய நூலகவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுபவர் வந்து பார்த்தீங்கன்னா SR ரங்கநாதன். ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, இந்தியாவின் முதலில் பொது நூலக சட்டம் எங்கு இயற்றப்பட்டது? ஸோ இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா பொது நூலக சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த வந்து இயற்றிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 1948 பொது நூலக சட்டம் கொண்டு வந்தப்பட்டிருக்கும். ஸோ தமிழ்நாடுல தான் முதல்ல இந்தியாவில பொது நூலக சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கான கேள்வி, ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கி எந்த மாவட்டத்தில் உள்ளது? பாருங்க, ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொலைநோக்கி எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, இந்த 10 கொஸ்டின்ஸ் நம்ம அப்படியே வேகமாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் பாருங்க. இதில் பொருந்தாதினை எண்ணும் எழுத்தும் திட்டம் பார்த்தோம். ஜூன் 13 வந்திருக்கணும். அடுத்து, தமிழ்நாட்டில் மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். மத்திய காடு ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க. அடுத்து, விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. தமிழ்நாட்டின் இடைநிலை கல்வியின் வடிவமைப்பாளராக திருப்பூர் HSS லாரன்ஸ். தமிழின் முதல் இதழ் யாரால் தொடங்கப்படுதுன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். சென்னையின் தொலைக்காட்சி நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்படுதுன்னா 1975. BSNL விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழகம் எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்னா 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. இந்தியாவின் நூலகவியலின் தந்தைனா SR ரங்கநாதன். இந்தியாவின் முதல் பொது நூலக சட்டம் தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைநோக்கி அந்த மாவட்டத்தில் இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.